இப்போ கமல் வந்து தானே தோல்வியடைந்த அரசியல்வாதின்னு வார்த்தையை அவரே சொல்லிடுறாரு. கூட்டத்தை அவரு ஒழுங்குபடுத்துவார். அந்த கட்ஸ் அந்த திறன் வந்து இப்போ விஜய்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இப்படிலாம் பண்ணுற ஒரு அண்ணாதுரையை இந்த ஆட்சியிலேருந்து தூக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை தோணும். விஜய் போனால் எவ்வளோ பெரிய க்ரௌடு வரும் தெரியுமா? ஏங்க நீங்கள் மக்களை தாங்க சந்திக்க போகிறீங்க. இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணீங்க? பிறப்பால் ஒருத்தன் வந்து முதலமைச்சராக இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதா அவருடைய பேச்சினுடைய வெளிப்பாடு. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது துவக்க விழா நடந்திருக்கிறது. அதில் திரு விஜய் மட்டுமல்ல, பிரசாந்த் கிஷோர் மற்றும் ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்கு ஊடகவியலாளர் திரு சங்கீத் குஹன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர் அன்போடு வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2வது ஆண்டு விழாவில் திரு விஜய், திரு பிரசாந்த் கிஷோர், திரு ஆதவ் அர்ஜுனா மூவரும் பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சினுடைய எதிர்வினைகள் என்ன அப்படின்னு நாம் இன்றைக்கி பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு விஜய் அவர்கள் வந்து அவருக்கு என் மேலே ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வருது அப்படின்னா, அவர் மேலே என்ன குற்றச்சாட்டுனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. ஆனால் அவர் வேற ஒன்று சொல்கிறார். அது மாதிரி 1967 1977 நடந்த புரட்சி மாதிரி இந்த வரும் தேர்தல் 2026 தேர்தல் நடைபெறும் அப்படின்றாரு. இதன் வழியாக அவர் சொல்ல வர்றது என்ன? அவர் அண்ணா எம்ஜிஆரை குறிப்பிடுகிறார். நீங்கள் இதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? விஜய் அவர்களுடைய இந்த பேச்சு என்பது அவருக்கு வந்து மனதளவில் அவருக்கு ஒரு ஆசை இருக்குது. நம்ம வந்து இந்த முதல்வர் நாற்காலியில் உட்காரணும். சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்துக்கு அந்த ஜார்ஜ் கோட்டையில் போய் நம்ம வந்து உட்காந்து கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கே அதான நோக்கம் இல்லை. கண்டிப்பாக இப்போது தொடங்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே வந்து அதுதான் வந்து இலக்காக வந்து இருக்கும். எல்லா கட்சிகளுமே வந்து தங்களுடைய கொள்கை அமைப்பை கட்டமைக்கும் போதே வந்து தங்களுடைய தலைவரை வந்து முன்னின்று நம்ம கோட்டைக்கு அனுப்பி அந்த நாற்காலியில் உட்கார வைக்கணும். அந்த ஒரு அதிகாரத்தில் பச்சை இங்கில் வந்து அந்த கையெழுத்து போடுற அந்த ஒரு கனவு வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறது ஒரு இயல்பு தான். வீடியோவும் காட்டிட்டாங்க. இல்லை கண்டிப்பாக இப்போலாம் ஏஐ வேறு வந்துருச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையெழுத்து போடுற மாதிரியான இதெல்லாம் கூட இப்போலாம் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் குறிப்பிடுவது போல். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, விஜய் அவர்களுக்கு 10லேருந்து ஒரு 14% ஓட்டு வந்து இன்றைக்கி வந்து இருக்குது. அதை நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். இதை வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களையும் நிறைய இளைஞர்கள் வந்து பல்வேறு கட்சிகளில் இருந்தவங்க இன்றைக்கி வந்து சாரையாக விஜய் பக்கம் வந்து வர்றாங்க. அவர்கள் வருவதற்கான முக்கியமான காரணமாக என்ன காரணியாக இருக்குது அப்படின்னா, இப்போ திமுக, அண்ணா திமுக, இப்போ பாஜக, காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள் வந்து இருக்குது. இந்த கட்சிகள்லாம் அவங்க பயணித்தும் கூட, ஆனால் அவங்களுக்கான அந்த அதிகாரம் வந்து பெருசாக வந்து வர முடியல. அவங்களுக்கும் ஒரு இலக்கு இருக்கும்ல. இப்போ நம்ம இந்த தொகுதியில் வந்து எம்எல்ஏ ஆகணும்ப்பா, நம்ம அடுத்த முறை இந்த கவுன்சிலர் ஆகணும், மாவட்ட கவுன்சிலர் ஆகணும், இல்லைனா ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆகணும், இல்லை ஒன்றிய சேர்மேன் ஆகணும், இப்படிங்கிற ஒரு கனவு எல்லாத்துக்குமே இருக்கும். லோக்கலில் இருக்கிறவங்க, மாவட்ட அரசியலில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இருக்கும். அந்த ஒரு இலக்கை வந்து அடைய முடியாதவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக அவங்க எல்லாமே வந்து ரெட்டலை, உதயசூரியன், அப்புறம் தாமரை கை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சின்னங்களுக்கும் ஓட்டு போட்ட கைகள் தான். இந்த கைகள் எல்லாமே வந்து இன்றைக்கி என்னவா ஆயிருக்கு அப்படின்னா, விஜய் கூட அவரோட கையை பிடிச்சி நம்ம வந்து வழி நடக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போயிருக்கு. இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்குது. அதே போல் இப்போ பிகே வந்து சில வாரங்களுக்கு முன்பு சொன்னார், விஜய்க்கு 20% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் என்ன கால்குலேஷனில் எடுத்தாரோ அப்படிங்கிறது அவருக்கு தான் வெளிச்சம். இன்னும் முழுமையாக வந்து சொல்லலை. ஆனால் நான் இந்த 10லேருந்து 14% ஓட்டு இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, விஜய்க்கு மற்ற சினிமா நடிகர்களை விட இவருக்கு வந்து ஒரு மாஸ் க்ரௌடு இருக்குது அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இப்போ இவருடைய படங்கள் வந்து இப்போ நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு வாரத்தில் இவருக்குன்னு போட்ட அந்த பட்ஜெட்டை வந்து எடுத்துருவாங்க. சமீபத்தில் கமலஹாசன் குறிப்பிட்டார், ரசிகர்கள் வேறு தொண்டர்கள் வேறுன்னு. அந்த அமைப்பு வந்து அந்த அரசியல் இப்போ நீங்கள் நீண்ட நாட்களாக ஊடகங்கள் இருக்கீங்க. இந்த அடிப்படையில் நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ் எலெக்ஷன் அப்சர்வேஷனில் நீங்கள் ஒரு 14% அவங்களுக்கு எமர்ஜிங் ஆகுன்றீங்க. அதே மாதிரி அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக நிறைய இங்கே தமிழ்நாடு களத்தில் ஒர்க் பண்ணியிருக்கார். ஒரு 20% பிகே சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த ரசிகர்களாக இருக்கக்கூடியவர்கள்
தொண்டர்களாக மாறிய பிறகும் அந்த தொண்டர்கள் ஓட்டு, அந்த குடும்பத்தினர் ஓட்டு 14% கவர் ஆயிருமா அப்படின்றது என்னுடைய கேள்வியோடு, அந்த 14% இவருக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டுகள் கொடுத்துட முடியும்? எம்எல்ஏ சீட்டை வந்து தொடங்கும் அப்படின்னா அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். உண்மையாலுமே அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு டேஷ் தான் வந்து போட்டுக்கணும். ஏன்னா அதுக்கான உழைப்பு என்பது இந்த உழைப்பெல்லாம் சத்தியமாக பத்தவே பத்தாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். விஜயோடைய பாசிட்டிவும் நம்ம பேசணும், நெகட்டிவும் நம்ம பேசணும். அவருக்கு ஒரு மாஸ் க்ரௌடு இருப்பது வந்து உண்மை. அது வந்து யாருமே மறுப்பதற்கு இல்லை. இன்றைக்கி சாரையாக நிறைய இளைஞர்கள் வந்து தாவேக்காவை நோக்கி வந்து படையெடுக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் அந்த இளைஞர்கள் கூட்டத்தை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு முன்பு ரசிகர் மன்றங்களாக, அப்புறம் விஜய் மக்கள் இயக்கமாக எல்லாமே வச்சுருந்தார். அப்போ இருந்தே தங்களால் இயன்ற அமௌண்ட்டெல்லாம் போட்டு பல நலத்திட்ட உதவிகளை, ரத்த தான முகாமாக இருக்கட்டும், அப்புறமேல வந்து விஜய் பர்த்டேக்கு வந்து பிரியாணி போகிறதுலேருந்து பல ஆசிரமங்களுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து இதெல்லாமே ஒரு என்ஜிஓ செய்கிற வேலையெல்லாம் வந்து அந்த மக்கள் இயக்கம் வந்து செஞ்சுட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ இதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரு ஓட்டு அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம். ஆனால் எல்லார் வீட்லேயும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்கூறு தான். இது வந்து ஒரு அனலைசிஸ் தான். ஆனால் ஒரு 10% ஓட்டை வந்து தாண்டுவார் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நிச்சயம். இப்போ கமல் வந்து ஒரு 4% ஓட்டுக்கிட்ட வந்தார் 2019. ஆனால் 2021 அவருக்கு டோட்டலாக அந்த ஓட்டுமே குறைஞ்சி போச்சு. அவர் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக வாங்கினாரோ அந்த இடத்துல கூட ஓட்டெல்லாம் வந்து குறைவாக வாங்கினதை வந்து பார்த்தோம். இன்றைக்கி ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு திமுக ஐக்கியம் ஆயிட்டார் அப்படின்னு தானே தோல்வி அடைந்த அரசியல்வாதின்னு வார்த்தையை அவரே சொல்லிடுறாரு. யார் மற்றவங்க சொல்லலாம், அவரே அதை எடுத்து சொல்றாரு. கண்டிப்பாக. இப்போ விஜய் அவர்கள் விஷயத்துக்கு நம்ம வரணும் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனவுல வந்து இருக்காங்க. நம்ம வந்து 2026 ஆட்சியை பிடிச்சிருவோம். சரி, அது உங்களுடைய விருப்பம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அதற்கான எஃபர்ட், உழைப்பு, அதுக்கான முயற்சி, அதுக்கான என்ன நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வந்து பிப்ரவரி மாதம் எண்டில் இருந்து இருக்கும். இன்னும் ஒரு 10 மாதம் தான் அந்த வருஷத்தில் இருக்குது 2025. நீங்கள் டிசம்பர் மாதத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல் பண்ணிங்களா எல்லா கட்சிகளும் இன்னும் தீவிரம் பிரச்சாரத்திலே போயிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தேர்தல் ஆலோசகர்கள் வச்சுருக்காங்க, கேம்பெயினை போட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு 10 மாதம் தான் இருக்குது சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு நெருங்கிறதுக்கு. அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்குமே கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆயிடுச்சு. நீங்கள் மக்களையே போய் இடையில சந்திக்கலை. ஆனால் அதுக்கு உடனே ஒரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் போனால் எவ்வளோ பெரிய க்ரௌடு வரும் தெரியுமா, தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் போலீஸ் தான் இருக்கீங்க, அத்தனை போலீஸும் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினா மற்ற இடங்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏங்க நீங்கள் மக்களை தாங்க சந்திக்க போகிறீங்க, அதை ஏங்க நீங்கள் வந்து நீ என்னமோ நீங்கள் போய் பர்மிஷன் கேட்கணுங்கிறீங்க, அது கேட்குறீங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ எத்தனையோ தலைவர்கள் பரந்தூருக்கு போயிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் போயிருக்காரு, திருமாவளவன் அவர்கள் போயிருக்காரு, சீமான் அவர்கள் போயிருக்காரு, கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தலைவர்கள் எல்லாருமே போயிருக்காங்க. அவங்களாம் வந்து போலீஸ் அனுமதி கேட்டு தான் போனாங்க. இல்லை, அவர் வேறு இவர் வேறு இல்லையா? இவர் வந்து ஒரு செலிபிரிட்டி. இப்போ இவர் இல்லைங்க, செலிபிரிட்டி அப்படிங்கிறது சினிமாவில் வேணால் நீங்கள் செலிபிரிட்டியாக இருக்கலாம். வரும்பொழுது மக்கள் களத்துக்கு நீங்கள் வந்து போராடுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மக்களுக்கான தலைவராக தான் வந்து இருந்தாகணும். அங்கே வந்து செலிபிரிட்டி அப்படிங்கிற முகம்லாம் வந்து எடுபடாது. உங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குது, ஒரு பரிச்சயமான முகம். இப்போ விஜயா எப்பா நல்லா படத்தில் நடிச்சு கூட பார்க்குறதுக்கு எல்லாரும் வருவாங்க. இப்போது ஒரு காலத்தில் கலைஞர் பேச்சு கேட்பதற்கு ஒரு கூட்டம் வரும். அவர் மேடையில் பேசி என் வயதுக்கு நானே கேட்டிருக்கிறேன். 91 காலகட்டங்கள், 96 காலகட்டங்கள் இங்கே இவ்வளோ கூட்டம் கூடியிருக்கீங்க, நீங்கள் ஓட்டு போட்டால் நான் ஜெயிச்சிருவேன், என் பேச்சை கேட்கறதுக்கு மட்டும் தானே வரீங்க அப்படின்னு கலைஞர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த மாதிரி விஜய் வந்து இன்னைக்கு கட்சி பார்க்கப்படல. அவங்க ஓட்டு போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் பார்ப்பதற்கு ஒரு பெருந்தளவான மக்கள் ஒரு தள்ளுமுள்ள நடைபெறும். இப்போ அல்லர்ஜுனா இப்போ எப்படி நடந்தது பாருங்க. அந்த விஜயகாந்த் கூடாத கூட்டமாங்க, அவருக்கு கூடாத கூட்டமாங்க. அவர் மாநாடு ஆரம்பித்தப்பவே அவ்வளோ லட்சம் இளைஞர்கள் வந்து திரண்டாங்க மதுரையில். மதுரையே ஸ்தம்பிச்சு போச்சு. ஸோ அப்படிப்பட்ட இளைஞர் சக்தியை வச்சிருந்த விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 6 மாசத்துல வந்து எம்எல்ஏ க்ரௌடுக்குள்ள நுழைஞ்சு போறதெல்லாம் ஒரு நாளும் நம்ம நேரில் பார்த்துருப்போம். நீங்க அநேகமாக அப்பெல்லாம் வந்திருப்பீங்க மீடியாவில். அந்த அவர் வந்து அதை வந்து கொஞ்சம் கூட அவர் ஹெசிடேட் பண்ணதே கிடையாது. அப்படி போவார், பேசுவார், கூட்டத்தை அவரும் ஒழுங்குபடுத்துவார். அந்த கட்ஸு, அந்த திறன் வந்து இப்போ விஜய்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அது வந்து நான் நிச்சயமாக இல்லைன்னா நான் சொல்லுவேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து மீடியா கூட நிறைய இடங்களில் அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் வாக்குவாதம் செய்திருந்தாலும் கூட அவர் வந்து நான் ப்ரெஸ் மீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எங்கேயுமே போனது கிடையாது. ப்ரெஸ்ஸை மதிச்சார். பட் ப்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய சில ஆட்கள் இடக்கு மடக்கா சில கேள்விகள் கேட்டதன் காரணமாக அவர் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர் தான். ப்ளஸ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆனார். அதை வந்து நம்ம யதார்த்தம். பட் இருந்தாலும் அவர் என்றைக்குமே வந்து ப்ரெஸ்ஸை பார்க்காம போனதே கிடையாது. இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு வந்து விருத்தாச்சலத்துக்கோ இல்லை திருச்சிக்கோ பின்வாங்கியதே கிடையாது. பின்வாங்கியதே கிடையாது. அவருடைய கேள்வி வந்து ஒரு உள்நோக்கத்தோடு கேட்குறாங்க அப்படின்னா அது தவிர்த்துருவார். நீங்கள் எந்த டிவி, எந்த பத்திரிக்கை,
இதுக்கு ஏன் பதில் சொல்லணும், நீங்கள் அப்படி தான் கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனான சம்பவங்கள்லாம் இருக்குது. ஆனால் ப்ரெஸ்ஸை வந்து மதித்து தான் உட்கார்ந்துருக்காரே தவிர ப்ரெஸ்ஸை மதிக்காமல் என்றைக்குமே விஜயகாந்த் வந்து போனதில்லை. இது வந்து நம்ம ப்ரெஸ் பீப்புளுக்கே தெரியும் அவருடைய அந்த உயர்ந்த எண்ணம் அப்படிங்கிறது. ஆனால் அவர் 8.1% வாக்குகள் தான் 2006 வந்து எடுத்தார். ஆனால் விருத்தாச்சலத்தில் அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே பல நிதியுதவிகளை வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம், இன்றைக்கி கள்ளக்குறிச்சியாக இருக்கக்கூடிய இந்த 4 தொகுதிகள் அடக்கிய கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், வட மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா பரவலாக அவங்களுக்கு வந்து செல்வாக்கே பயங்கரமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாமகவுக்கு எதிராக தேமுதிக வந்து வட மாவட்டங்களில் வளர்ந்த ஒரு காலகட்டமும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப விஜயகாந்த் அவர்கள் தான் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு நிற்கிற ஒரு சாமானியனாக உங்களோட நிற்கிற ஒரு சாமானியன், உங்களுக்கான தலைவன் அப்படிங்கிற முகத்தை விருத்தாச்சலம், கடலூர், இங்கிட்டு விழுப்புரம், ஏற்கனவே சொல்ல போகிற திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் எல்லா பகுதியிலும் போய் வந்து முகத்தை வந்து பதிவு வச்சார். விஜயகாந்த் அவருடைய சொந்த மாவட்டம், சொந்த ஊர் எல்லாமே வந்து மதுரை சைடு தான். ஸோ அப்படிப்பட்டவர் வந்து சொந்த ஊரில் தான் நிற்பாருன்னு அப்போ பத்திரிகைகள் எல்லாமே வட மாவட்டங்களில் தான். ஆனால் அவர் சாதிச்சது எல்லாமே நீங்கள் குறிப்பிடுவா வட மாவட்டம் தான். 2006 விருத்தாச்சலத்தில் நிற்கிறாரு, முதல் முறையாக எம்எல்ஏ ஆகி உள்ளே போகிறாரு. கட்சி ஆரம்பித்து 6 மாதம் தான், 6 மாதம் குழந்தை தான் சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்களோட கனெக்ட் ஆகியிருந்தார். கட்சி ஆரம்பித்து அவர் என்றைக்குமே வந்து கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே கட்சி வேலையை பார்க்கல. சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய காவிரி இருக்கக்கூடிய அவர் வீட்டிலே உட்காந்துக்கிட்டே கட்சி வேலையை பார்க்கல. பயணப்பட்டார், ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பயணப்பட்டார். பயணப்பட்டது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் நியமித்து எனக்கடுத்து இந்த மாவட்டத்தில் உங்களுடைய மக்கள் பிரச்சனைகளை என்னுடைய பிரதிநிதி, எங்கள் கட்சியோட பிரதிநிதி இவர் தான் இந்த பகுதி மாவட்ட செயலாளர், இவர் பகுதி செயலாளர், இவர் ஒன்றிய செயலாளர்னு சொல்லிட்டு தன்னுடைய கட்சிக்காரங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகரித்தார். ஸோ அவங்கள்ட்ட மக்கள் போய் மனுவெலாம் கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், நீங்களும் நாமக்கல் மாவட்டத்தில் 2 எம்எல்ஏவை ஜெயித்தார், சேந்தமங்கலம், திருச்செங்கோடு. ஆனால் 2 பேருமே வேறு வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், சாந்தி வந்து அதிமுகவுக்கு போயிட்டாங்க, இன்னொருத்தர் செந்தில்குமார் வந்து திமுகவுக்கு போயிட்டார். ஸோ அப்படி இருக்கும்போது கட்சியை எப்படி கட்டமைச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான். நிறைய மக்கள் வந்து மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. எப்பா திமுக ஒரு பக்கம் ஆட்சிக்கு வந்தால் இது மாதிரி பண்ணுறாங்க, இவங்களும் ஊழல்வாதிகள், அதிமுகவும் அவங்களும் ஊழல்வாதிகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் மனசில் அந்த எண்ணம் வந்து மேலோங்கி இருக்குது. இதில் மாற்று கருத்தே இல்லை. 1967-77 ஆனால் அந்த ஒப்பீடு வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ்க்கு, அந்த ஒப்பீட்டுக்கு விஜய் வந்தாரா அப்படிங்கிறதா ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்றைக்கி வந்து அண்ணா வந்து 1967 ஆட்சியை பிடிச்சார், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கட்சி ஆரம்பித்து 18 வருஷம், எத்தனை நாள் வந்து எவ்வளவு எழுதியிருப்பார், எத்தனை கூட்டங்கள் பேசியிருப்பார், எத்தனை வழக்குகளை எதிர்கொண்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் எத்தனை இடங்களுக்கு போய் சில இடங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்சியை வளர்க்குறதுக்காண்டி இந்த நெசவாளர்கள் பகுதிகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில வேட்டி, துணிமணி, சேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுமா. இப்போ வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாங்க, நான் ஒரு மூட்டையை நான் வந்து சுமந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் வளர்ந்த கட்சி வந்து திமுக. இன்னைக்கு அதுக்கான அவரே எழுதியிருக்கார், தம்பிக்கின் கடிதங்கள்லாம் எழுதியிருக்காரு, நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி காங்கிரஸ் எதிர்த்து அவர் கடினமாக எழுதி அவர் சந்தித்த வழக்குகள் எல்லாத்தையும் குறித்து தினந்தோறும் எழுதியிருக்கிறார். அந்த தம்பிக்கு கடிதத்தை தான் பின்னால் கலைஞர் வந்து உடன்பிறப்பேன்னு அந்த மாடலில் வந்து அந்த மாடலில் மாற்றினார். அதற்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா திமுகவை தொடர்ந்து 1949 ராபின்சன் பூங்காவில் செப்டம்பர் 17, இதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு முன்பாக அவர் வந்து திராவிடர் கழகத்தில் பொதுச் செயலாளராக வந்திருந்தார். அதற்கு முன்பாக சுயமரியாதை இயக்கத்தில் பயணித்தார். அதற்கு முன்பாக இன்னொரு கூடுதல் தகவல் என்னென்னா, நீதி கட்சியில் அடிப்படை உறுப்பினராக தன்னுடைய கல்லூரி காலம் முடிந்து ஆசிரியராக ஒரு பள்ளியில் போய் சேர்ந்த உடனே அவர் நீதி கட்சியில் வந்து பயணிக்கிறார் உறுப்பினராக. அதன் பிறகு கொஞ்சமாக சின்ன சின்ன பொறுப்பில் இருந்து தான் வர்றார். ஸோ அடிமட்டத்திலிருந்து அண்ணாதுரையோட நீங்கள் ஒப்பிட முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அவர் எம்ஜிஆரோட ஒப்பிடுறது இப்போ பல பேர் அப்படி தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் இப்போ ஒரு ஆட்சி மட்டத்தை இல்லை, நான் அதுக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். அண்ணா அவர்கள் வந்து சாதாரணமாக வந்து கட்சியை வந்து வளர்த்துறல. இன்னைக்கு திமுக வந்து ஒரு பெரிய பிராண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு அண்ணா போட்ட விதை தான். கலைஞர் வந்து அந்த கட்சியை வழிநடத்தி தான் கொண்டு போனாரே தவிர, ஆனால் அண்ணாவுடைய அந்த கொள்கைகள் இருக்குது பார்த்தீங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் அல்டிமேட். இப்போ இன்னைக்கு திரு சீமான் அவர்கள் பெரியாரை அவர் விமர்சிக்கும் போது கூட அண்ணாவை அவர் விமர்சிப்பதில்லை. இதில் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ அண்ணா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து வேரூன்றி இருக்கிறார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒரு கூட்டத்தில் கூட குறிப்பிட்டிருந்தார், நான் வந்து ஆட்சிக்கு வந்துட்டேன், நம்ம வந்து ஒரு குறுகிய ஆண்டுகள் ஆட்சிக்கு வந்துட்டோமோன்னு தோணுது, ஆனால் என்னடா அவன் 18 வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வந்து கோபம்லாம் நிறையா இருக்கும். அதன் காரணமாக இந்த அண்ணாதுரை வந்து தாய் நாடான தமிழகத்துக்கு வந்து தமிழ்நாடுன்னு பேர் வச்சுட்டானே, அதற்கு அடுத்து வந்து சாதி மறுப்பு திருமணம் வந்து கொண்டு வந்துட்டானே,
இன்னும் பல நலத்திட்ட உதவிகளை வந்து தமிழ்நாட்டில் வந்து செஞ்சு வச்சுட்டானே, இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுடைய மூலதனம், இதன் மூலியமாக தான் எங்களுடைய பிள்ளைகள் வந்து படித்து மேலோங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் எழுதி வச்சுட்டானே, இந்திக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்படிலாம் பண்ணுற ஒரு அண்ணாதுரையை இந்த ஆட்சியிலேருந்து தூக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு யோசனை தோணும். அப்படி உங்களுக்கு யோசனை தோணுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்னை நீக்குவீங்களா, என் ஆட்சியை கிளப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சவால் விட மாட்டேன். உங்களால் முடியும், உங்கள் அதிகாரத்தால் முடியும். ஆனால் அப்படி நீங்கள் ஒரு வேலை செஞ்சீங்க அப்படின்னா, ஐயோ அண்ணாதுரை கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சி இல்லாதா, ஒரு புரட்சி ஏற்பட்டுறாதா, இவங்க வெகுண்டு எழுந்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு வரும் பாருங்க, ஒரு பயம். அந்த பயம் இருக்கிற வரைக்கும் இன்ன வரைக்கும் அண்ணாதுரை தான் அந்த நாட்டை ஆள்கிறான்னு சொன்னார். அவர் சொன்னது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் மும்மொழி கொள்கை வரைக்கும் அந்த இது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அது என்ன ஒரு வேத வாக்கா என்னன்னு தெரியல, பட் அது இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்கு, ஆழமாக வேரூன்றி இருக்கு. அதே போல் எம்ஜிஆரோட ஒப்பிடுவது நீங்கள் எப்படி எம்ஜிஆர் கூட ஒப்பிடுறது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ கிட்டத்தட்ட அண்ணாவுக்கு 40 ஆண்டு கால அரசியல் அனுபவம் இருக்குது. அப்படியே நீங்கள் எம்ஜிஆர் பக்கம் வந்தீங்கன்னா அவர் வந்து பேசிக்கலாக ஒரு தேசியவாதி, காங்கிரஸில் தான் இருந்தார், தேசியவாதி, காந்தியவாதி. குறிப்பாக காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தொடர்ந்து தன்னுடைய படங்களை கதராடைகள் எல்லாம் அணிந்து உலாவி இதெல்லாம் ரொம்பவே தீவிரமான ஒரு, உங்களுக்கு தெரியும், தேசியவாதி, காந்தியவாதி ப்ளஸ் வந்து ஒரு காங்கிரஸ்காரர். அவர் வந்து அண்ணாதுரை அவர்களை வந்து மீட் பண்ணுற வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து ஒரு தேசிய அளவில் தான் தேசியவாதியாக தான் கருதிட்டு வந்தார். ஆனால் அண்ணா அவருடைய இந்த திராவிட நாடு கொள்கையாக இருக்கட்டும், பல விஷயங்கள், அவருடைய பேச்சு, எழுத்து, இலக்கியம், கவிதை, கட்டுரை, இது எல்லாமே பார்த்து அசந்து போன எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, நமக்கான தலைவன் வந்து அண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தீர்மானிக்கிறார். பெரியாருடைய கொள்கைகளை எல்லாமே நீங்கள் படிங்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணா சில கொடுத்த புத்தகங்களை எல்லாம் வாசிக்கும் போது அவருக்கு திராவிட நாடு மீது, இந்த திராவிட கொள்கைகள் மீது பயங்கரமாக ஈர்ப்பு வருது. அப்போ நம்ம இருக்க வேண்டிய இடம் வந்து தேசியம் கிடையாது, இந்த திராவிடம்னு சொல்லிட்டு அப்புறமேல தான் வந்து உள்ள வரார். இங்கே வந்ததுக்கு அப்புறமேலு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தொடர்ந்து திமுகவுக்காக நம்மளால் என்ன முடியுமோ அந்த பணிகளை செஞ்சது தான் வர்றார். அண்ணா கூட ஒரு டைம் சொல்லியிருக்கிறாரு, ராமச்சந்திரா உன்னுடைய முகத்தை மட்டும் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுபோல் நிறைய திமுக கூட்டங்களில் பட்டி ஒட்டியங்கும் ரொம்ப கிராமப்புறத்தில், ரூரல் கிராமங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் தன்னுடைய பேச்சை வந்து விரிவுபடுத்தியிருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள். அது மட்டும் இல்லை, ஒரு சாதாரண தலைவரான வளர்ந்தரில் எம்ஜிஆர் அவர்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அண்ணா அவர்களாக இருக்கட்டும், ஈவிகே சம்பத்தாக இருக்கட்டும், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களாக இருக்கட்டும், கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், இவங்களுடைய எழுத்து எல்லாத்துமே தொடர்ந்து வாசித்து திராவிட கொள்கைகளை தன்னுடைய படங்களையும் தொடர்ந்து பரப்புனவர். ஸோ அதுக்கெல்லாம் வந்து உண்மையாலுமே ஒரு கட்ஸ் வேணும். வேறு ஒரு தயாரிப்பாளர் வந்து தயாரிக்கிறாரு, அந்த படத்தில் வந்து திமுக கூடிய பறக்க வருது, திமுக கரை கட்டின வெட்டியாக வந்து வச்சு ஒரு சீன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பொட்டா வச்சுட்டு வருது, பேரே உதயசூரியன் வச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் நடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து தான் வந்து அடுத்து அரசியலுக்கு தான் இறங்க போகிறேங்கிறதுக்கான அர்த்தம். ஆனால் அதே சமயம் பொதுவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தன் படம் ஓடுறதுக்காண்டி திமுகவுடைய கொள்கைகளை என்றைக்குமே அவர் புறக்கணிச்சது கிடையாது. தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணார், நிறைய மக்கள் செல்வாக்கும் பெற்றார். கட்சி நிர்வாகிகள் மத்தியில் எம்ஜிஆருக்குன்னு ஒரு செல்வாக்கு உருவானுச்சு. திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதிக்கு அடுத்து எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக தான் வந்து இருந்தார். அது மட்டும் இல்லாமல் பரங்கிமலை சட்டமன்ற தொகுதியில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பும் வந்து கிடைக்குது, எம்எல்ஏவும் ஆகிறாரு. ஆனால் எம்எல்ஏ ஆனவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் பதவி கொடுக்கல. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் கடந்து நம்ம சட்டமன்ற தொகுதி பணிகளை செய்யணும், அதே சமயம் தமிழ்நாடு முழுக்க தீவிரமாக திராவிட இயக்கத்துக்கு உழைக்கணும், திமுகவுக்கு உழைக்கணும்னு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கட்சியோட பொருளாளராக வந்தார். ஸோ இவ்வளவு அடிப்படை இருந்தும் கிட்டத்தட்ட எம்ஜிஆருடைய அரசியல் என்பது 1972 தனி கட்சி தொடங்கி 1977 5 ஆண்டுகள் ஆட்சியை பிடிச்சிருந்தாலும் கூட அதற்கு முன்பு அவருடைய உழைப்பும் கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் அரசியல் அனுபவம் அவருக்கும் இருக்குது. அண்ணாவுக்கு ஒரு 40 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பார்க்கும்போது விஜய்க்கு வந்து இல்லைன்னு தான் ஒத்துக்கணும், அவர் வந்து ஏற்றுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, தலைவரே நீங்கள் தான் தலைவர், முதலமைச்சர் நீங்கள் தாங்க, இனிமேல் தமிழ்நாட்டில் ஒன்றுமே நடக்காதுன்னு சொல்கிற கூட்டம் நிறையா கூட்டம் இருக்கும். ஆனால் அதே சமயம் விமர்சனங்களை ஒரு விஷயம் சொன்னால் அதை ஏற்றுக்கக்கூடிய பக்குவம் இருக்கும். விமர்சனங்களை யார் ரொம்ப ஏற்றுக்கிறாங்களோ, அதாவது அதுலேயும் நியாயமான விமர்சனம், அது நான் சொல்கிறேன், அது ரொம்ப வெஞ்சன்ஸ் வச்சு எழுதுறதெல்லாம் வேறு. ஒரு நியாயமான விமர்சனங்களை சரி தவறை வந்து சுட்டி காட்டுறவங்களை வந்து நண்பர்களாக தான் வந்து எல்லா தலைவர்களும் இதுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டாங்க. அதாவது எக்ஸப்ட் ஜெயலலிதாவை தவிர மீது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நியாயமான விமர்சனங்கள் வந்து அது மாதிரி தான் ஏற்றுக்கிட்டு இருக்க தலைவர்கள் இருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து தலைவர்களாக வந்து இருந்தாங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியுதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா நீங்கள் கனவு காண்றீங்க, ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோடு பயணிக்கிறீங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் உங்கள்கிட்ட நல்ல இளைஞர் படை இருக்குது. அந்த இளைஞர் படையை நீங்கள் எப்படி தலைவராக உருவாக்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஆட்சியை பிடிப்பீங்களா, ஒரு புரட்சியை ஏற்படுத்துவீங்களா அப்படிங்கிறது பார்க்க முடியும். இது வரைக்கும் எந்த கட்சி மேடைகளில் ஏறாமல் ஒரு வியூக வகுப்பாளராக பின்னால் இருந்து பேக்ரவுண்ட் ஒர்க்கர் இருந்த திரு PK அவர்கள், அவர் வந்து இந்த மேடையில் ஓப்பனாக ஏறி பேசுகிறாரு.
என்னுடைய சகோதரருக்காக பணியாற்றவர். ஏன்னா அவரும் ஒரு ஜன் சுரக்ஷான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. பீகாரில் அது இப்போ நடந்து முடிந்த ஒரு இடைத்தேர்தல்கள்லாம் ஒரு 4வது 5வது இடம் தான் வந்திருக்குது. ஆனால் அவர் இங்கே நான் இணைந்து பணியாற்றப் போகிறேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவித்ததோடு அவர் பொறுப்பேற்கிற பல பேர் பொறுப்பேற்கும் போது தமிழ் எல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? பிகே அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 2014 மோடிக்காக இந்தியா முழுக்க வேலை பார்த்தாரு. அதன் பிறகு ஐக்கிய ஜனதாதளம் நிதிஷ்குமாருக்காக பீகாரில் ஒரு மகா கூட்டணி அமைக்க துணைத் தலைவராக கூட இருந்தார். அந்த பொறுப்பு ஏன் கிடைச்சது அப்படின்னா ஜெயிச்சு கொடுத்ததுனால கிடைக்கப்பட்ட ஒரு பதவி. அதன் பிறகு ஆம் ஆத்மி, அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே, இது மாதிரி பல கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணவர் தான் பிரசாந்த் கிஷோர். அதில் மாற்றுக்கிறது ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த மாதிரி அவருடைய தோல்வி எங்கே அப்படின்னா உத்தரப்பிரதேசம் தேர்தல் 2017 காங்கிரஸுக்காண்டி ஒர்க் பண்ண போனவர். அந்த தேர்தலாம் அவருக்கு சர்க்கிள். மீதி ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் அவருக்கு ஜெயிச்சு கொடுத்த ஒரு வரலாறு அந்த ஹிஸ்ட்ரி ஷீட் இருக்குது. அதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ நான் கேட்குறது என்ன அப்படின்னா, இப்போ ஜான் சுராஜ் கட்சி கடந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தொடங்கினார். காந்தியை முன்னிலைப்படுத்தி அந்த கட்சியை தொடங்கி உள்ளே கொண்டு போனார். 4 சட்டமன்ற இடைத்தேர்தல் பீகாரில் வந்துச்சு. 4லையுமே போட்டிட்டார். ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்போவுமே எலெக்ஷனில் நிற்கணும் அப்படிங்கிறதான் முதல் தொடக்கம். அப்போ தான் உங்களுடைய பலத்தை நீங்கள் உணர்வீங்க. அது வெற்றி தோல்விங்கிறது 2வது விஷயம். மக்களுக்காக நீங்கள் களத்தில் நிற்கிறீங்களா அப்படிங்கிறதான் முதல் விஷயம். அதை தான் மக்கள் ரொம்பவே உத்து பார்ப்பான். அது பீகார் மக்களும் ஜான் சுராஜ் கட்சியை பார்த்தாங்க. 3 தொகுதியில் பார்த்தீங்கன்னா டெபாசிட் காலி, ஒரு தொகுதியில் டெபாசிட் வாங்கினார். பட் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோரோட அந்த துணிச்சலை நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா சோசியலிசம் பேசக்கூடிய ஐக்கிய ஜனதாதளமாக இருக்கட்டும், ராஷ்ட்ரிய ஜனதாதளமாக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே யார்கிட்ட பாடம் படித்தவங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியலிஸ்ட். உங்களுக்கே தெரியும். ஜனதா பார்ட்டியை நிறுவனதில் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு தூண். ஆனால் அந்த கட்சி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் காலத்துக்கு பிறகு மாநில கட்சிகளாக இங்கே கர்நாடகாவில் தேவகவுடா, அப்புறம் யூபியில் பார்த்தீங்கன்னா முலாயம் சிங் யாதவ், அப்புறம் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவ் தனியாக ஒரு அணி, அப்புறம் நிதிஷ்குமார் தனியாக ஒரு அணியாக பிரிஞ்சதெல்லாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அந்த சோசியலிஸ்ட் 2 பார்ட்டியை தாண்டி இவர் நிற்கிறாரு அப்படிங்கிறது ஒரு துணிச்சலான ஒரு விஷயந்தான். இன்னொரு விஷயம் நான் குறிப்பிட்டு நினைக்கிறேன். பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இன்றைக்கி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் ரொம்ப மோசமாக இருக்கிறது கரப்ஷன், அப்புறம் வகுப்புவாதம், அப்புறமேல வாரிசு அரசியல்னு சொல்லியிருக்காரு. இதே பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் யாருக்காக ஒர்க் பண்ணீங்க? அப்போ ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கட்சி திமுக வாரிசு அரசியல் கட்சி, இதுக்கு நம்ம வேலை பார்க்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? இல்லை ஒருவேளை சட்டமன்ற தேர்தலுடைய வேட்பாளர் பட்டியலை ஸ்டாலின் அறிவிக்கும் போது தன்னுடைய மகனுக்கு சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி உதயநிதி ஸ்டாலின்னு சொல்லி அறிவிக்கும் போது ஐயோ வாரிசு அரசியல் கட்சிக்காக நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலையா? அப்போலாம் சைலண்ட்டாக இருந்துட்டு இப்போ நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஒரு முரண்? நீங்களும் ஒரு கட்சி தலைவராக இருக்கிறீங்க, அது என்ன மாதிரி முரண்? அதே சமயம் பீகாரில் 2015 நிதிஷ்குமாரை முதலமைச்சராக உட்கார வைக்கல உங்களுடைய பங்கும் இருக்குது. நான் இல்லைன்னு நான் மறுக்க மாட்டேன். அதனால தான் அந்த கட்சியில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாநில பெரிய பொறுப்பே உங்களுக்கு கொடுத்தாங்க. அது வேறு விஷயம். அப்படி பார்க்கும்போது நிதிஷ்குமாருடைய மகன் இன்றைக்கி வாரிசு அரசியலாக உள்ளே கொண்டு வரதுக்கு அவரும் பிளான் பண்ணிட்டார். தன்னுடைய மகனை அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நிறுத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே சில இடங்களெல்லாம் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் அவர் கூட்டங்களில் பேசுகிறலாம் நம்ம பார்க்குறோம் பீகாரில். இன்னொரு விஷயம், அதே கூட்டணியில் அன்னைக்கு லல்லு பிரசாத் யாதவ் இருந்தார், ராஷ்ட்ரிய ஜனதாதளம். அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ் அவரும் வாரிசு அரசியல் தான். இது உங்களுக்கு அப்போ தெரியலையா? இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த ஒரு காலம். 2017 இவருக்கு போய் ஒர்க் பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சாபில் கேப்டன் அர்மிந்தர் சிங் முதலமைச்சராக இருந்தார், அவருக்கும் போய் ஒர்க் பண்ணுறீங்க. ஐயோ நம்ம காங்கிரஸுக்கு வேலை செய்கிறோமே, இது ஒரு வாரிசு அரசியல் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உங்களுக்கு தோணலையா? அப்போ நீங்கள் இப்போ சொல்ல வேண்டிய நோக்கம் என்ன? அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கொள்கையில் நிலைப்பாடாக இருந்திருக்கணும். அப்போ நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காக ஒன்று, அரசியலுக்காக ஒன்றா? இது எப்படி ஏற்க முடியும்? வாரிசு அரசியல் இந்தியாவிலேருந்தே அகற்றப்பட வேண்டிய ஒன்று. நான் பாஜக, காங்கிரஸ் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதை அகற்றப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா எப்போவுமே ஒரு பழமொழி ஊரில் ஒன்று இருக்குது, தலைவனை திரையில் தேடாத தரையில் தேடு அப்படின்னு சொல்லிட்டு. மக்களுக்கான தலைவன் நமக்குள்ளே எவ்வளோ பேர் இருக்கான். ஆனால் அவங்களெல்லாம் இந்த சமூகம் எப்படி வச்சுருக்குன்னா, அது நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். எவ்வளோ மோசமாக வச்சுருப்பாங்களோ அவ்வளோதான் வச்சுருப்பாங்க. ஒரு சாப்பிடக்கூட ஒரு வழி இருக்காது. ஒரு குளிஞ்ச வேட்டி சட்டையை வச்சுட்டு இருப்பாங்க. தோழர், ஒரு போராட்டம் தோழர் வருவீங்களா அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு பையன் மாட்டிக்கிட்டு போகிறவங்க எவ்வளோ பேரை நம்ம பார்க்குறோம். ஒரு பஸ்ஸு கூட காசு இருக்காதுங்க.
தொடர் நாங்கள் போங்க வந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு 2-3 கிலோமீட்டர் நடந்து போய் போராட்டம் பண்ணிட்டு வரவங்க எவ்வளோ பேர் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளும் நம்ம இந்தியாவில் தான் இருக்காங்க. ரொம்ப ராயல்ட்டியாக விலை உயர்ந்த காரில் ஒரு 5 கோடி ரூபா ஒரு 3 கோடி ரூபா காரில் வர்ற தலைவர்களையும் வந்து நம்ம பார்க்க தான் செய்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டான பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு அது தெரியலையா? நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பணக்காரரை வந்து சிஎம் ஆக்கணும்னு நினைக்கிறோம், மிகப்பெரிய பணக்காரரை பிஎம் சீட்டில் வந்து உட்கார வச்சுருக்கோமே, அப்போ இது என்னடா இது இப்படி ஒரு கேள்வி கூத்த நம்ம வந்து பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு தோணலையா? நீங்கள் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வெளிநாட்டில் படிச்சிருக்கீங்க, என்னமோ பண்ணியிருக்கீங்க, ரைட்டு. சாதாரண மக்கள்லேருந்து நீங்கள் எல்லாருமே தலைவனாக உருவாகணும்னு சொல்கிற நீங்கள் எப்படிப்பட்ட தலைவர்களை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க? அப்போ காசு உங்களுக்கு வேணும், ஆனால் பேச்சுங்கிறது கொள்கையோடு நின்றக்கூடாது, செயலில் காட்டுறவன் தான் தலைவனாக இருக்கும். இன்றைக்கு 3 பேரினுடைய பேச்சில் அடுத்து முக்கியமானவர் ஆதவர்ஜுனா. அவருடைய மேடையில் அவர் பேசுவார்னு கூட நான் நினைக்கல. என்னென்னா தேர்தல் பிரிவு செயலாளர் அப்படின்ற பதவியில் இருக்கிறாரு. ஆனால் அவரை பேச வச்சு அட்டாக் பண்ணுறாரு, டைரெக்டாக வந்து உதயநிதியை அட்டாக் பண்ணுறாரு. இவர்கள் சில பேர் வந்து பிரபலத்துக்காகவே நடிக்க வந்தாங்க, வந்தோடனே துணை முதல்வர் ஆகிட்டாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. டிஎம்கே அட்டாக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போது இவரும் வந்து கடந்த காலத்தில் திமுகவுக்கு பணியாற்றியவர் தான். நீங்கள் இவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து ஏற்கனவே விசிகாவில் இருந்தார். அதுக்கு முன்னாடி 3 தேர்தல் வந்து திமுக வேண்டி கடுமையாக உழைத்தவர் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னு நான் மறுக்கலை. 2024 சிதம்பரம், விழுப்புரம் 2 பாராளுமன்ற தொகுதியை வந்து திமுக கூட்டணியில் விசிகாவுக்கு ஒதுக்குனாங்க. அந்த 2 தொகுதியில் நல்ல ஓட்டில் ஜெயிக்கணும், கட்சி வந்து அங்கீகாரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக உழைத்தவர்களில் ஆதவ் அர்ஜுனா ஒருவர். அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அவருடைய ஃபீல்டு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் அவங்க கம்பெனியான வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் ரொம்பவே கிரவுண்டில் இறங்கி பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. திருமாவுக்காகவும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரவிக்குமார் அவர்களுக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. இதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த பக்கம் வருவோம். டிஎம்கே மேலே ஒரு அலிகேஷனை வச்சதன் காரணமாக தான் விசிகாவிலேருந்து இடைநீக்கம் செய்யப்பட்டார். ஒரு கூட்டணி அழுத்தம். அப்புறம் அந்த சம்பவங்கள்லாம் வெளியே வந்து பார்த்தோம். அப்புறம் தாவேக்கால இணைஞ்ச கையோடு திரும்ப போய் சந்திச்சார். என்னதான் இருந்தாலும் என்னுடைய அரசியல் ஆசான், என்னுடைய அரசியல் குரு, அவர்கிட்ட ஒரு வாழ்த்து பெறணும்னு தான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நாகரிகமாக அரசியல். சரி, ஓகே. ஆதவ் அர்ஜுனுடைய அட்டாக் வந்து இன்றைக்கி உதயநிதி ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய வந்து நோக்கமாக இருக்குது. அவருடைய மனசுலேருந்து வெளிப்பட்ட எண்ணம் வந்து அதுதான் இருக்குது. பிறப்பால் ஒருத்தன் வந்து முதலமைச்சராக இனிமேல் யாருமே தமிழ்நாட்டில் வரக்கூடாது அப்படிங்கிறதான் அவருடைய பேச்சினுடைய வெளிப்பாடு. இதுதான் மக்களே புரிஞ்சுச்சு. அப்படி இப்படி சொல்கிறாரு, எல்லாமே ஓகே தான். இப்போ ஆதவ் அர்ஜுன் அவர்கள்ட்ட வந்து ஒரே ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து 3 எலெக்ஷன் திமுகவுக்கு வேலை பார்த்துருக்கீங்க. அப்போது நீங்கள் திமுகவுக்கு வேலை பார்க்கும்போது அது வந்து மன்னராட்சியை நோக்கி தான் அது நகருது. இந்த கட்சியில் பயங்கரமாக வாரிசு அரசியல் இருக்குது. ஒவ்வொரு அமைச்சருடைய மகனுமே இன்றைக்கி வந்து எம்பியாக இருக்காங்க, எம்எல்ஏக்களாக இருக்காங்க, சில மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருக்காங்க. அதற்கடுத்த இளைஞர் அணி, இன்னும் மாணவர் அணி, இன்னும் பல அணி வந்து திமுகவில் வந்து இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு அப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரியலையா அப்படிங்கிறதான் பலருடைய கேள்வியாக இருக்குது. என்னுடைய கேள்வியாக இல்லை, பலருடைய கேள்வியாக அதுதான் வந்து இருக்குது. ஏன் ஆதவ் வந்து இப்படி பேசுகிறாரு? உங்களுக்கு ஓகே, நீங்கள் டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது வந்து திமுக தான். ஆனால் அதே சமயம் உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமாக இருந்தது. ஆதவ் அர்ஜுனாவை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஐபேக்கை வந்து திமுகவுக்கு உள்ள வேலை செய்ய கொண்டு வந்ததெல்லாம் இருக்கட்டும், சபரீசன் அவர்கள் கூட நெருங்கி அந்த தேர்தல் பணியெல்லாம் வந்து பயங்கரமாக வேலை செஞ்சதாக இருக்கட்டும், A to Z வந்து அந்த நுனியில் வச்சுருப்பார். அந்த ஒரு டேட்டா அதெல்லாம் அதில் வந்து எந்த ஒரு அவர் மதிப்பதற்கே இல்லை. பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு பர்சன் தான். ஆனால் இன்றைக்கி விஜய்கிட்ட வந்து இருக்கிறாரு, அது ஓகே. ஆனால் அவரும் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஜானவராக்கிய சாமிக்கும் எனக்கும் பிரச்சனை சொல்லிட்டுலாம் யூடியூப்லலாம் எழுதுகிறாங்க, பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி 4 மணி வரைக்கும் ஆனந்த் அவர்கள் இருந்துட்டு தான் போனார். உடனே காலைல 7 மணிக்கெலாம் வந்து ஆஜராகிட்டார். ஸோ இவ்வளோ பெரிய கடுமையான உழைப்பாளியை நான் பார்த்ததில்லை அப்படிங்கிறாரு. அவருக்கும் தெரியுது தமிழக வெற்றி கழகத்துக்கு உள்ளே போயிருக்கோம், ஒரு நல்ல ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணணும், அதுக்கடுத்து நம்ம டேக் ஓவர் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆதவ் அர்ஜுன் அவர்கள் மேலே இன்னொரு ஒரு கேள்வி கணைகள் வந்து விமர்சன ரீதியாக பல பத்திரிகையாளர்களிடமிருந்தும் ப்ளஸ் வந்து ட்விட்டர் தளத்தில் இருந்தும் எழுதுகிற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் மக்களுக்காக நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னின்று வர்றீங்க, எல்லாமே ஓகே. பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அப்புறம் அஞ்சலை அம்மாள், ஒரு மிகப்பெரிய உயர்ந்த தலைவர்கள் 5 பேருமே, அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா 5 பேருமே ஒவ்வொரு போராட்ட காலங்களில் மக்களுக்காக நின்னவங்க. அதில் வந்து ஒரு ராயல் சல்யூட். ஆனால் அதே சமயம் அதன்படி தான் நீங்கள் நடக்கிறீங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கேள்வி. இன்றைக்கி நடத்தின அந்த ரெசார்ட் வந்து அங்கே சாப்பாடு மட்டுமே கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயாம். நாங்கள் வந்து எளிய மக்களுக்கான கட்சி நடத்துகிறோம்,
எங்கள்கிட்ட வந்து பணம் இல்லை, அதிகாரம் இல்லை, உழைப்பு, இளைஞர் படை இது மட்டும்தான் இருக்குது, முயற்சி மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. உழைப்பு, முயற்சி, இளைஞர் படை இருக்கவங்க சூப்பர், உங்கள் கட்சிக்கு இருக்குது. ஆனால் அதே சமயம் எப்படி 1 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இன்னும் புரிய மாட்டேங்குது. புதிராக இருக்குது. இப்போ அதிமுக, திமுக கூட்டங்களில் கூட, தலைமை செயற்குழு, பொதுக்குழு கூட்டங்களில் கூட ஒரு ஹெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணுவாங்க வச்சுங்களேன். அதாவது ஒரு சாப்பாடு ஹோட்டலுக்கு போனால் ஒரு ஆளுக்கு வந்து இல்லை என்ன மெனுன்னு கூட வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது கூட போட்டுடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒரு பிளேட்டுக்கே வந்து 2300 ப்ளஸ் ஜிஎஸ்டியாக 3000 ரூபாய் அப்படின்னா, அப்போ நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், 3000 பேத்துக்கு 3000 × 3000ன்னு கணக்கு போட்டு பாருங்கள். அப்போ அந்த 1 கோடி ரூபாய் கிட்ட வருது அப்படின்னா, இது நாங்களும் பெரிய கட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிக்கிறது தான், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயம் இவ்வளவு நீங்கள் செலவு பண்ணுறத மக்கள் எப்படி பார்ப்பாங்க, அதுதான் கேள்வி. நல்ல எண்ணத்தோடு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம், அதில் சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து யாருமே கிரவுண்டில் வந்து கிரிட்டிசிஸ்லாம் பண்ணல. ஒரு மாற்று வேணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து விஜய் மூலிமா அது நடக்குமா அப்படிங்கிறதும் நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அது எலெக்ஷனில் நிற்கணும், ப்ளஸ் வந்து மக்களை போய் சந்திக்கணும். இதெல்லாம் வந்து ஆதவ அர்ஜுன் கண்டிப்பாக ஒரு பெரிய ரூட்டை வந்து விஜய்க்கு போட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தலைவர்கள் எப்போவுமே வந்து 234 தொகுதியுமே வந்து கையில் வச்சுருப்பாங்களாம். அவ்வளோ டேட்டா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கூகுளில், விக்கிபீடியாவில் போட்டுடுறோம், இதில் யார் நின்னா, இதுக்கு முன்னாடி யார் நின்னா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம தேடி பார்த்துறோம். ஆனால் அதற்கு முன்பாக கர்ம வீரர் காமராஜர், எம்ஜிஆர், கலைஞர், இவங்க 3 பேருமே தமிழ்நாட்டில் எந்த மூலையில் எந்த நிர்வாகி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு துல்லியமாக டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. இந்த ஊரில் இந்த பிரச்சனைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவும் டெய்லி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று இன்டெலிஜென்ஸ் டீம் மூலிமா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, இல்லை அப்படின்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் மூலிமா கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த தகவல்லாம் விஜய்க்கு வந்து போகுதா இல்லையா? இப்போ கோயம்புத்தூரில் சமீபத்தில் ஒரு பள்ளி மாணவி வந்து ஒரு கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாயிருக்காங்க. இப்போ சென்னையில் வந்து போராடினீங்க, ஒரு நல்ல விஷயம், நல்ல முன்னெடுப்பு. தாவேகா செஞ்சது 100க்கு 100 நல்ல சரின்னு தான் சொல்லணும். அந்த துண்டு பிரசுவங்க விநியோகிச்சது, அந்த மாணவிக்கான ஒரு நீதி கேட்டு போராடினது எல்லாமே வந்து ஓகே. ஆனால் கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு என்னாச்சு? சிவகாசியில் நடந்த இன்சிடென்ட்டுக்கு வந்து நீங்கள் அறிக்கை விடுறீங்க, ஆனால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தாவேகா சார்பில் சிவகாசியில் ஒரு பையன் வந்து பைக் ஓட்டுனதுக்காண்டி வெட்டப்பட்டிருக்கான். இன்னும் பல்வேறு இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான கொடுமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மோசமாக இருக்குது. இதுக்கு எல்லாமே வந்து அங்கே தாவேகா வந்து போராடி இருக்கா? இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூரில் ஏதோ ஒரு கூட்டத்துக்காண்டி ஏதோ குப்பையை நீங்கள் அகற்றணும்னு போராடினீங்க, சரி ரைட்டு. தமிழ்நாட்டில் நிறைய குப்பைகள் இருக்க, நிறைய இடங்களில் இருக்க, அந்த குப்பையெல்லாம் நீங்கள் போய் அகற்றாமல் ஒரு கண்டன போராட்டம்னு ஒன்று மேம்போக்காக நடத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, இது வந்து அரசியலுக்கு உதவாது. அதாவது இவ்வளோ வருஷமாக பயங்கரமாக கத்திட்டு வர்றாரு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள். அவர் கட்சியோடைய அங்கீகாரம் பெறதுக்கு 15 வருஷம் ஆச்சு. 8.22% வாட்டை வாங்கி இன்னும் அவருக்கு நாள் அதிகாரத்துக்கு வர முடியல. மக்கள் பிரதிநிதி அவங்க கட்சியில் இல்லை, எம்பியாவும் இல்லை, எம்எல்ஏவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் மேம்போக்காவே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் வந்து விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஆதவ அர்ஜுனா வந்து பயங்கரமான ஒரு ஃபீல்டு ஒர்க்கர். ஆனால் கண்டிப்பாக இப்போ தான் 1 மாதம் ஆயிருக்குது கட்சிக்குள்ளே போய் மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். சார், உங்ககிட்ட சில விஷயங்களை கேட்கணும். விஜய் கட்சியில் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்கள், ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் முடிஞ்ச உடனே அவர் சுற்றுப்பயணம், இதற்கு முன்பாக மாநாடு முடிஞ்ச உடனே சுற்றுப்பயணம் அப்படின்னாங்க. அதன் பிறகு பரந்தூர்லேருந்து அவருடைய சுற்றுப்பயணம் ஆரம்பிக்குது அப்படின்னாங்க. இப்போ 2ஆம் ஆண்டு தொடங்க விழாவுக்கு பிறகு பாருங்கள் விஜயோட சுற்றுப்பயணம் இருக்குது அப்படிங்கிற. அவருடைய சுற்றுப்பயணம் எப்போது தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் ஃபர்ஸ்ட் ஜான் ஆரோக்கியசாமியை வந்து தன்னுடைய கட்சியின் தேர்தல் வேட்பாளராக வந்து வச்சிருந்தாரு. அதன் பிறகு ஆதவ அர்ஜுனா அவர் ஏற்கனவே தேர்தல் வகுப்பாளர். அதை தாண்டி பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பிரபல தேர்தல் வகுப்பாளர். ஏன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சு ஒரு மெயின் ஃபோக்கஸாக வந்து இருக்கிறாரு? பல அரசியல் விமர்சகர்களும் வந்து இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து அங்கே தான் அங்கே இருக்கும் அப்படிங்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன? விஜய் தலைமையை ஏற்று இவங்கெல்லாம் வந்து வருவாங்களா?